வணக்கம் செலுத்துவேன். ஆனால் நான் நல்லா இருக்கணும். யாரெல்லாம் நான் ஒன்றை நினைக்க மாட்டேன், எனக்கு தௌலத்தை நிறைய கொடு, எனக்கு உன் சிக்கரம் ஆகவே ஆகாது, உலகத்தில் நல்ல வாழ்க்கையை கொடு. நான் ஏன் உன்னை நினைக்கணும்? என் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் நீ தீர்த்து வை. இது எப்படி இருக்கு? யார் ரப்பு யார் அடியான்? இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்ப இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை இல்லையா? நம்ம ஒண்ணு கூறுறதுங்கிறது இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம வெறும் ஹிக்காயத்தை மட்டும் பேசிட்டு போகலாம். 1100 வருஷமா இந்த பெரியார் அப்படி இருந்தார், அந்த பெரியார் எப்படி இருந்தார் சொல்லிட்டு போகலாம். சஹாபாக்கள் வாழ்க்கைங்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி தான். அவங்களுடைய ஒழுக்கமும் அவங்களுடைய வீரியமும் அவங்களுடைய வணக்கங்களும் சரித்திர புகழ் வாய்ந்தது. அதனால யஹூதி என்ன பண்ணா, சஹாபாக்களை இழிவுபடுத்த சொன்னான். அதனுடைய அடியை பின்பற்றின வலியுள்ளாக்களை எகழ சொன்னான். அதுல கைகூலியா செயல்படுற கூட்டம் தான் இந்த கூட்டம் எல்லாமே. ஜாக்கிர் நாயக்கோட பீஸ், டிஎன்ஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், தமுமுக, இது ரெண்டும் ஒரே குட்டையில் வர மட்டும் தான். அஹ்லே ஹதீஸ், தப்லீக் ஜமாத், கிட்டத்தட்ட 90% மதரசாக்கள். மதரசாக்களை சத்தியம் பண்ணிட்டாங்க, நாங்க இந்த சப்ஜெக்டை எடுக்கவே மாட்டோம்ட்டாங்க. அதனால அங்கேயும் அவங்களுக்கு நேரம் கிடையாது. அந்த தாலப இல்முகளுக்கு மதரசா விட்டு வெளியில போட பிறகும் அவங்களுக்கு நேரம் கிடையாது. இப்போ அவங்கள்ட்ட போய் ஜனங்க வந்து ஃபத்வா கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி தஸ்கியத்து நப்சுன்னு ஒரு ஷோபா இருக்கு, தசவுஃப்னு ஒரு ஷோபா இருக்கு, மாரிஃபத் இலாஹின்னு ஷோபா இருக்கு, சுலூக்குன்னு ஒரு படித்தரங்களை போகக்கூடிய பகுதி இருக்குன்னா அவங்க அந்த மௌலானா என்ன சொல்வாரு? அங்கெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க பார், 5 வேளை தொழுதுட்டு மட்டும் இருக்கீங்க பார். ஆலிம் சொன்ன வாக்கு வேத வாக்கு, அவர் அப்படியே வாழ ஆரம்பிச்சிருவார். தாம் பெற்ற இன்பம் இவ் பையகம் பெருகுன்னு அவரும் நசீகத் பண்ணி அனுப்பிச்சிருவார். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. மைக்க பிடிச்சாங்கன்னா தொழுக நோன்பு மற்ற தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதே பரிசுத்தத்தை பத்தி அப்ப யார் பேசுறது? அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து குறிப்பிடுறா, இன்னல்லக ஃபின்னஹாரி சபஹன் தபீலா, உங்களுக்கு பகல் முழுவதும் நிறைய வேலைகள் இருக்கு. வதுகுர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா, நீங்க அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு திக்ர் செய்யுங்க. எந்த அளவுக்கு திக்ர் செய்வீங்க அப்படின்னும் போது உலக நினைவுகள் எதுவுமே உங்க உள்ள வரக்கூடாது. கல்வில அடியான் நீ இருக்கணும், அல்லாஹ் நான் இருக்கணும். மூணாவதுக்கு எந்த இடம் இல்லைங்க. நபி 23 வருஷ காலமாக அல்லாஹ்வுடைய வஹியை தன்னுடைய ரூஹல தாங்கினவங்க. ஒரு அணுவும் வெளிச்சமா உள்ள உடல் அது. அந்த நூறே நுபுவத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்க என்னுடைய திக்ர செய்யுங்க, வேற எந்த நினைவும் உங்க கல்புக்குள்ள வரக்கூடாதுங்கிறான். இப்போ அந்த நிலையை வந்து இந்த கூட்டங்கள் எல்லாம் மாத்தணும்னு நினைக்குது. எங்கெங்கெல்லாம் யார் யார் எப்படி சாஞ்சாங்களோ அந்த பக்கம் போனாங்க. அவனுக்கு விடிவெள்ளி கிடையாது, விடியற காலையும் கிடையாது. இப்ப இந்த இருட்டில் சிக்கி தவிக்கிற இந்த மக்களுக்கு எப்படி சரி சில்சிலாக்கள் இருக்கு, அது எப்படி இருக்கு? எல்லாம் தாவீசும் தட்டை எழுதி கொடுக்கறதும் வேப்பல் அடிக்கிறதும் போயிடுச்சு. அவங்கள்ட்ட மட்டும் அந்த பயிற்சிகள் இருக்கான்னா? அதான் நான் சொல்லி காட்டினேன். முஜத்தியான ஒரு சில்சிலா இருக்கு. எப்படி? ஷேக் முஜத்தித் அல்ஃபசானி ஒரு 1000 வருடங்களுக்கு பிறகு ஒரு நிலையை உருவாக்கியவர்.
அந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு ஃப்ராடு பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இப்ப இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கு. அவங்களுடைய குலஃபாக்கள்லாம் மிக உயர்ந்த வானத்தில் இறங்கின உலமாக்கள். அவேசியன்னா அவளுக்கு ஜீரணம் ஆகாது. எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கணும் அந்த அளவுக்கு அவேசிய விமர்சிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த மக்கள் அவங்கள பத்தி சொல்லும் போது, இவர் இப்படி பேசினாரு, அவர் அப்படி பேசினாரு. ஏன் இந்த மாதிரி பேசணும்? உனக்கு அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்தானா அமலை செஞ்சுட்டு போய், அது கொஞ்சமோ நிறையவோ. மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கு தான் அரசியல் மேடை இருக்கு. இவன் வேட்டி அவன் ஒருவர் தான், அவன் வேட்டி இவன் ஒருவர் தான், இல்ல வேற என்ன வேலை? இதே தான் வேலை. சில்சிலாங்கிறது அதப் உள்ள கூட்டம் இல்லையா? அது 4 வார்த்தை சொன்னாலும் அதபான வார்த்தை அல்லவா சொல்லணும். அவளுக்கு அவேசிய சில்சிலன்னா ஜீரணம் ஆக மாட்டோம். சரி, நம்ம தர்றத நீ தந்துரு, நாங்களும் உங்க கூட வந்துடுறோம். அந்த மெட்டீரியல் அவங்ககிட்ட இல்லை. இது இவங்களுடைய நிலைகள் எல்லாம் கபர்ல பார்த்தா எவ்வளவு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு மோசமான நிலையில தள்ளப்படுவாங்க இவங்க. ஏன்னா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உத்தரவுப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில்சிலா. हज़रत शेख दाम குறிப்பிட்டாங்க, अगर आप लोग सब हक पर हैं, हम क्या फिर जग मारते हैं? सिलसिला शेख नबी अलैहिस्सलातु वस्सलाम நியமிக்கிறாங்க, சில்சிலா खलीफा நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நியமிக்கிறாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னால ஹாஜர் செஞ்சு ருஹானி பைத் செய்ய வைக்கப்படுது. இதை போய் சில்சிலா மஸ்ஜித் நபவியிலேருந்து இதனுடைய தொடர்பு அருந்து போச்சு. இவங்க சரியில்லாத ஜனங்க, இவங்க கிட்ட போய் உட்காராதீங்கிறது. உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிச்ச வேலை? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோபத்தை இப்படியும் சம்பாதிக்கணுமா? உலகம் வச்சுக்கோனா நாங்க தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. என்னடா கூத்து! தபலீகும் அப்படித்தான் நினைக்கிறேன், இந்த முஜத்திதிய மூதேவியும் அப்படித்தான் நினைக்கிறான். அதுதான் இந்த மேல் விஷாரம் இந்த பக்கம் எல்லாம் அந்த ஆள் வரும்போது கூடி நிற்கிற கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாம் பையத் ஆயிட்டீங்கன்னாரு. பையத்து எவ்வளவு சீப்பாயிடுச்சு பாருங்க. அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. இன்னல்லதீன யுபாயுனக இன்னமா யுபாயுனல்லாஹ். இந்த பிரேல்வி சிஸ்டர் தான் நான் கேள்விப்பட்டேன், நான் நேரில் பார்த்ததில்லை. ஷேக் பால் குடிச்சிட்டு முரீதுக்கு பால் அந்த கொடுப்பாரு, இவங்க பையத்து ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. இந்த பால் சிஸ்டம்லாம் நமக்கு தெரியாது, பால் மாறாத சிஸ்டம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கையை அணைச்சாங்க, பையத்து செஞ்சாங்க. உங்க கை மேல யார் கைகள் இருக்கோ அவங்க அல்லாஹ்வுடைய கை அவர்கள் மேல இருக்குன்னு அல்லாஹ் குறிப்பிட்டான். யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம் ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸிஹி வமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹு ஃபஸயூதிஹி அஜரன் அதீமா. யார் இதுல பின்வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டத்தை தேடிக்கிட்டாங்க. இல்ல உறுதியா இருந்தாங்களோ அப்படின் போது அல்லாஹ் குறிப்பிடுறான், அஜரன் அதீம், அவங்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு. உள்ள கூட்டங்களை பத்தி சொன்னேன், விழிக்கிறது விழிக்காதது நம்முடைய இஷ்டம். அது இருந்தாலும் சில கேள்விகளை கேட்கும் போது ஓரிரு கேள்விகளை இன்னைக்கு முன்ன சொல்லிட்டு மணி 3வது. நாம் நம்முடைய ஷேகை சந்திக்க வரும்போது நம் பிரச்சனைகளையும் குறைகளையும் ஷேகிலும் கூறலாமா? अपने शेख से मुलाकात करने के लिए जो आते हैं, अपने
हालात, अपने जो कमी, अपने जो तकलीफें, क्या वो बोल सकते हैं? बोल सकते हैं, और जाकर कहां कहेगा वो? कहीं तो उसको एक रास्ता चाहिए, एक किसी कोई शख्सियत चाहिए। डॉक्टर के पास जाता है तो डॉक्टर के पास अपने जो मर्ज बताता है, वकील के पास जाता है तो अपने जो कुछ माहौल है वो बताता है। तो शेख के पास जाएगा तो अपने जो घरेलू हालात को बताने से गुरेज नहीं है, बता सकते हैं. ஷேக் சந்திக்கும் போகும்போது இந்த விஷயங்களை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா எப்போ வந்தாலுமே இதையே ரெகுலர் ஆக்கிக்கிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்காக வடிகால இதை எடுத்துக்க கூடாது. நம்முடைய அமல்கள் பயிற்சிகள் அதிகமா இருக்கணும். அப்பப்போ எனக்கு ஒரு கேட்கறதுல குற்றம் இல்லை. தீர்வு அவர் மூலமா கிடைச்சா சரி, இல்ல தவக்கல் அல்ல. हमेशा यानी कि जब भी मिले तो शिकायतें करते रहना अपने अहल के मुतल्लिक, अपने कारोबार के मुतल्लिक, अपने केस चलता अदालत के मुतल्लिक. इस तरह बातें करने से कभी होता है, लेकिन ज्यादातर अमल की तरफ रुजू करना सही है. जिक्र செய்பவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இருக்க வேண்டும், அதான் சொல்லி காமிச்சேன். உண்மையா இருக்க வேணும். வியாபாரி என்பவன் உபகாரியாக இருக்க வேண்டுமே ஒழிய அபகாரியாக இருக்கக்கூடாது. மக்களிடந்து கொள்ளையடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. பதுக்கி வச்சு மல்டிப்ளை, இப்ப வெங்காயம் வித்த விலையில 100 ரூபாய் வாங்கிட்டு 200 ரூபாய் வித்தோம்னாக்கா அது அபகாரம். கிடைக்காம மக்கள் தவிக்கிறாங்களே, ஒரு 5% 10% லாபத்தை வச்சுட்டு வித்தாவது அது தப்பு இல்லை. ஏன்னா தன்னுடைய ஜீவனம் நடக்கணும். तो जिक्र करने वाले कारोबार में किस तरह लेन देन रखना है. नबी अलैहिस्सलातु वस्सलाम बाजार में आए, गंदम बेचने वाले को जो बोए को ऊपर देखे वो सूखा गंदम था, नीचे हाथ डाल के देखे गीला था. पूछने लगे तुम लोगों को धोखा देते हो, सूखे हुए गंदम को बताकर गीले गंदम को तुम बेचते हो. ஹராம். வியாபாரி அந்த அளவுக்கு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தருக்கு வரும்போது கோதுமை மூட்டையை பார்த்தாங்க. வெளியில காஞ்ச கோதுமை இருந்துச்சு, மேலே கீழே ஈரமான கோதுமை இருந்துச்சு. எப்படி நம்ம இறைச்சி கடைக்கார அவங்க இறைச்சி வெட்டிட்டோம்னால தண்ணி தெளிப்பாங்க, பாதி இறைச்சி இருக்க மீதி தண்ணி இருக்கும். மோசடி. அவங்க மக்கள் அதே எதிர்த்து வர்றாங்க. அவங்களுக்கு போய் தண்ணி தெளிக்க தெரியாது, ஆனால் அவங்க தண்ணி தெளித்து எடையை அதிகாரம் பண்ணுவாங்க.